கருப்பும் எங்க செய்துகிட்ட பேசுறாங்க. எல்லாம் உன்னாலதான்யா. அந்த புள்ள செவனேன்னு காலேஜுக்கு போயிட்டு வர்றதுமா இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த புள்ளை போய் பார்த்து பேசுறேன்னு சொல்லி அந்த புள்ளைய வெறுப்பேத்தி இப்போ எலெக்ஷன்ல நிற்கவும் வச்சுட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கருப்பு கேட்க, நான் என்ன மாமா இதெல்லாம் எதிர்பார்த்தா செஞ்சேன். எனக்கு இங்க ஈஸ்வரியாத்த சின்னமா சொன்ன விஷயத்தை கேட்டுதான் நான் அதெல்லாம் பேசவும் செஞ்சேன். அவ அப்ப கட்சிக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கு பணம் வாங்கல போல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மாப்பிள்ள உனக்கு கொஞ்சம் கூடவா தமிழ் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அந்த பிள்ளை இந்த வீட்டில் உன் கூட வாழ்ந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை கூட உனக்கு அந்த பிள்ளை மேலே இல்லாமல் போச்சுன்னு சொல்லி எங்கள் கருப்பு கேள்வி கேட்டதுமே சேதுவுக்கு கோவம் வந்துடுது. இதுக்கப்புறம் அவளை பற்றி என்கிட்ட எதுவும் பேச வேணாம். அவளை பற்றி நல்ல விதமாக நீங்கள் என்ன சொன்னாலும் அதனால் அவள் கூட நான் சேர்ந்து வாழ்வேன்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சேது கோவமாக சொல்லிட்டு போக, இப்போ நான் என்னத்தை சொல்லிவிட்டேன், அந்த பிள்ளை மேலே நம்பிக்கை வேண்டான்னு சொன்னேன். இதுக்கு ஏன் இப்படி கோவப்பட்டு போகிறான் சேதுன்னு இங்கே ஒரு பக்கம் யோசனையோடைய கருப்பு நின்றுட்டு இருக்காங்க. சேது கொஞ்சம் கூட யோசிக்கலாம். அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த லட்சுமியை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிளம்பி அந்த லட்சுமி மேடமை பார்க்க போகிறாங்க. வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல, வணக்கம் வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ளே போன லட்சுமி மேடம் கிட்ட அங்கே சேது வந்து உட்கார்றாங்க. வணக்கம் மேடம், என் பேர் சேது. நான் இதே தொகுதியில் இங்கே நீங்கள் நிறுத்தியிருக்க தமிழ்ச்செல்விக்கு எதிர்கட்சியாக நின்று போட்டிடுறேன். என்னுடைய சின்னம் ஆப்பிள் சின்னம். அந்த ஆப்பிள் சின்னத்தில் தான் நான் போட்டிடுறேன். சுயேட்சையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்னு இவ்வளோ தூரம் முயற்சி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம், உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன். நீங்கள் ஒரு பெண்ணை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக, ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தணுன்றதுக்காக தமிழ்ச்செல்வின்ற ஒரு பொண்ணை நிறுத்திருக்கீங்க இல்லையா? நீங்கள் எதன் அடிப்படையில் அந்த பொண்ணை கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே சேதுபதி. எதன் அடிப்படையிலனா எனக்கு புரியலை அப்படின்னு அங்கே லட்சுமி கேட்க, இல்லை மேடம், நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் வேட்பாளராக நிறுத்துவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டானா அவளுடைய வாழ்க்கை பின்னணி தெரிஞ்சு நீங்கள் இப்படி அவளை நிறுத்திருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த பெண் வேட்பாளரை நிறுத்தினதுக்கு பதிலாக இந்த ஊரில் எத்தனையோ பெண்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி யாரையாவது ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சு நீங்கள் அந்த பொண்ணை நீங்கள் பெண் வேட்பாளராக நிறுத்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்றைக்கும் நாளைக்கு குழந்தை பிறக்க போகிற அந்த பொண்ணை நீங்கள் வேட்பாளராக நிறுத்தினீங்கன்னா இந்த எலெக்ஷனில் எப்படி மேடம் அந்த பொண்ணாலும் ஜெயிக்க முடியும்? பார்த்தாதுக்கு அந்த பொண்ணு டாக்டர் வேற படிச்சுட்ருக்கு. படிப்பு தான் முக்கியம்னு எந்நேரமும் படிப்பை பற்றி மட்டுமே யோசிக்கிற பொண்ணு இப்போ வேட்பாளர்ன்ற ஒரு போர்வைக்குள்ளே நீங்கள் தள்ளுனீங்கன்னா அந்த பொண்ணால் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? அதனால தான் மேடம் அதை பற்றி பேச வந்தேன்னு சொல்ல, நீங்கள் ராஜாங்கத்துடைய பையன் சேதுபதி தானே, தமிழ்ச்செல்வியோடைய கணவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்டதுமே இங்கே சேதுவுடைய முகம் சட்டுன்னு வாடுது. எனக்கு தெரியும், ஏற்கனவே தமிழ்ச்செல்வி வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களுமே நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அதன் அடிப்படையில் தான் நீங்கள் அவங்கள பெண் வேட்பாளராக நிறுத்திருக்கீங்களா? என்ன பிரச்சனை நடந்தது, எங்கள் ஃபேமிலியில் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் அவள் தான் கஷ்டப்பட்டான்ற மாதிரி நீங்கள் அந்த பொண்ணை நம்பி இங்கே தேர்தலில் நிற்க வச்சது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை நிறுத்தணும் யாரை நிறுத்தக்கூடாதுன்னு எங்கள் கமிட்டி மெம்பர்ஸ் நாங்கள் முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணை நிறுத்தவும் செஞ்சுருக்கோம். அதனால் அதில் நீங்கள் உள் நுழைகிறதுக்கு எந்த விதமான இங்கே தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்ல, புரியுது மேடம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெளிவாகவே புரியுது. நான் சொல்ல வந்த விஷயமே வேறன்னு சொல்லும்போது டக்குன்னு லட்சுமி கையை எடுத்து காட்டி முன்னிறுத்தி, இதுக்கப்புறம் இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை மேடம், என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார், இதுக்கப்புறமா நீங்கள் தமிழ்ச்செல்வியை பற்றி எதுவுமே பேச வேணாம். தமிழ்ச்செல்வி உங்களுடைய முன்னாள் மனைவியாக இருந்திருக்கலாம். அதுக்காக அவங்க எலெக்ஷனில் நிற்கக்கூடாது இவங்க எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து சொல்கிறதுனால எதுவுமே ஆக போகிறதில்ல. ஆல்ரெடி ஒரு பொண்ணை நிறுத்துறோன்னா அந்த பொண்ணு அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன அடிபட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே நாங்கள் தெளிவாக அவங்கக்கிட்டேருந்து எழுதி வாங்கினதுக்கு பிறகு தான் அவங்கள இந்த தேர்தலில் நிற்க வைக்கவும் செய்வோம். அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டங்களும் இல்லை, அனுபவிக்காத துன்பங்களும் இல்லை. கட்டின புருஷனே நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இதை விட வேறு என்ன வாழ்க்கையில் கஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்ல, மேடம் உங்களுக்கு அவளை பற்றி சரியாக தெரியாது, நீங்கள் சரியாக அவளை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்போ அவளை இந்த இடத்துல பெண் வேட்பாளராக நிற்க வச்சுருக்கீங்க. இது தப்பு இல்லை தானே மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இதில் தப்புன்றது எதுவுமே இல்லை, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பிஏவை கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கணும்ல, அந்த லெட்டர் இங்கே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க, இது தமிழ்ச்செல்விக்கிட்ட அவங்க லைஃப்பில் நடந்த சில அநியாயங்கள் சில பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தெளிவாக எழுதி கேட்டேன். அவங்க எழுதி கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் படித்து பார்த்துட்டு தான் அவங்கள இந்த பெண் வேட்பாளராகவே நாங்கள் நிற்கவும் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது சில விஷயங்கள்னா தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அவங்கள பற்றி அவங்க வாழ்க்கையில் நடந்த
இங்கே ஒரு நிறைய குற்றங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய இது அதாவது அவங்களை எப்படி அதை சமாளித்தாங்க, இது எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் ஒரு பெண் வேட்பாளரை நிற்க வச்சா அவங்க மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி இவங்க உதவி பண்ணுவாங்க, அவங்க பிரச்சனைகளை எப்படி தான் பிரச்சனைகளை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இது எல்லாத்தையுமே முடிவெடுத்து அந்த பெண் வேட்பாளராக நாங்கள் தமிழ்ச்செல்வியை நியமனம் பண்ணியிருக்கோம். இதில் எந்த தவறும் இல்லைன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லெட்டரை படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்லை மேடம் அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்து அந்த பொண்ணை நிற்க வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த பொண்ணை நாங்கள் ஏன் நிற்க வச்சுருக்கோன்ற காரணத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே, பிடிங்க சார் அப்படின்னு கொடுக்குறாங்க லட்சுமியும். அதை வாங்கி சேதுவும் உட்கார்றாங்க. படிங்க சார், கொஞ்சம் பொறுமையாகவே படிங்கன்னு சொல்லிட்டு லட்சுமி கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அங்கே உட்காந்துருக்க சேது தமிழ்ச்செல்வி தன் லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், அந்த பிரச்சனை எப்படி சமாளித்தாங்க, இது எல்லாத்தையுமே அதை வந்துட்டு எழுதவும் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தனக்கு கல்யாணம் ஆக போகிறது தெரிஞ்சு வீட்டில் அதுக்கு போராடி பார்த்தேன். அந்த போராட்டமும் தோல்வியில் முடிஞ்சதுனால டைரெக்டாக நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன். போலீஸ் வந்து பெரிய ஒரு அராஜகம் பண்ணி அங்கே ராஜாங்க ஐயாவை இங்கே அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த அரெஸ்ட்டுக்கு நான் காரணம் இல்லை. ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரும் இது திரும்பவும் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே தங்க வச்சாங்க. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு காரணம் என்னை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த என் அம்மா அப்பாவுக்காகவும் என் புருஷன் என் கழுத்தில் கட்டின தாலிக்காகவும் தான். அந்த வீட்டுக்கு போன பிறகு அவருடைய உண்மையான அன்பு பாசம் எல்லாமே எனக்கு முழுமையாக கிடைக்க செஞ்சது. அந்த அன்பு பாசத்துக்காக மட்டுமே தான் அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு அந்த மழை, வெயில், குளிர், கொசுக்கடின்னு எல்லா இடங்கள்லையும் பார்க்காம நான் அந்த வீட்டுக்கு வெளியே தங்கியிருந்தேன். என்னுடைய கஷ்டங்கள் என்னோட போகக்கூடாது, என்னை மாதிரி பல பெண்களும் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய போகட்டும், என்ன மாதிரி பல பெண்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த கஷ்டங்கள் எல்லாமே என் மனசில் என்றைக்குமே இருக்கும். அதனால் யாரும் இந்த வலியை தாங்க முடியும், யாருக்கும் இந்த வழி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு செய்ய வேண்டிய எந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் என்னுடைய பொறுப்புலேருந்து நான் சரியாக கவனிச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. இதை படித்து பார்த்த செய்து இதையெல்லாம் இவ எழுதியிருக்காளேன்னு கோபத்தோடு பார்க்கும்போது அடுத்ததாகவும் எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு பொண்ணாக தனியாக வாழ்க்கை நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீட்டில் இருந்த போசுன்னு ஒருத்தன் என்கிட்டவே தவறாக நடந்துக்கவும் முயற்சி பண்ணான். அப்படி அந்த தவறான முயற்சியை கூட நான் இங்கே கைவிடலை. அதே இடத்துல அவனை வெட்டுறதுக்கு கூட நான் போக தான் செஞ்சேன். குடும்பத்தில் இருந்தவங்க பார்த்து சமாளித்ததுனால மட்டும்தான் அவன் இன்னைக்கு அங்கிட்டேருந்து தப்பிக்கவும் செஞ்சான். இல்லைனா அவனை வெட்டிட்டு அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போகக்கூட தயங்கியிருக்க மாட்டேன். ஒரு பொண்ணு புருஷன் இல்லைனா அவனுடைய பார்வைகள், மற்றவர்களுடைய பார்வைகள் அந்த பெண்ணை நோக்கி எப்படி இருக்குன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி இந்த மாதிரியான பெண்களுக்கு நடக்கும் அநீதி குற்றங்கள் மற்ற பெண்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன். நிச்சயமாக பெண்களுக்கான பாதுகாப்பையும் நான் முன்வைப்பேன் அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி எழுதியிருக்காங்க. அதுபோக தன்னுடைய லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்று எல்லாத்தையுமே எழுதுகிறீங்க தமிழ்ச்செல்வி. முக்கியமாக நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையில இருக்க நம்பிக்கை தான் அவங்க வாழ்க்கையை பலப்படுத்தும். அந்த நம்பிக்கை எந்த இடத்துல உடையுதோ அதோட அந்த வாழ்க்கையும் உடஞ்சிரும். என்னோட வாழ்க்கையில் நான் கொடுத்த நம்பிக்கையை விட, நான் வச்ச நம்பிக்கையை விட என் புருஷன் என் மேலே துளி கூட வைக்கலன்றதை நான் தெரிஞ்ச பிறகு தான் அவருடைய வாழ்க்கையை விட்டு நான் விலகி வரவும் செஞ்சேன். இதுக்கப்புறம் நாங்கள் வாழ்க்கையில் ஒன்று சேருவோம் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதே நேரத்தில் என்னுடைய குழந்தையை வச்சு எப்படி காப்பாற்றணுன்றதும் தெரியும். ஒரு தனியால், ஒரு தனி பெண்ணா என்னால் என் குழந்தையை பார்த்துக்க முடியுன்ற நம்பிக்கையும் நான் முன்வைக்கிறேன். தகுதி இருக்கவங்க, அதாவது இது எல்லாத்தையும் நான் சொல்லி தான் இங்கே வேட்பாளராக நியமனம் பண்ணப்பட்டிருக்கு. அதோட இங்கே நான் ஜெயிச்சு வந்தேன்னா என்னால் முடிஞ்ச உதவிகள் அனைத்தையுமே நான் பெண்களுக்காகவும் இன்னும் பலருக்காகவும் நான் என்னுடைய உதவிகள் அனைத்தையுமே செய்வேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி எழுதியிருக்க அந்த கடிதத்தை படித்து பார்க்குற எங்கள் சேதுவுக்கு பெரிய பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களையும் கூட எழுதியிருக்காங்க. அதாவது இங்கே போஸ்ட் விஷயத்தை பற்றி எழுதலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் தமிழ்ச்செல்வி. அப்படி அதை எழுதுறதுனால என்ன தவறாக போதும், தன் வாழ்க்கையில் நடந்த அதுவும் ஒரு பாகம் தானே அப்படி நான் நினச்சிட்டு என்னுடைய மாமனார் ராஜாங்கம் அவருடைய வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருந்த பொழுது கூட அவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் தேடி வந்தது. அவரையும் அந்த இடத்துல காப்பாற்றினது நான் மட்டும்தான். ஏன்னா என்னுடைய உயிரை பணைய வச்சு ஒரு எம்எல்ஏவாக அவர் இங்கே நிறைய நல்லது செஞ்சுருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தரை காப்பாற்றணும்னு நான் தான் முயற்சி பண்ணேன்னு சொல்லி எழுதவும் செஞ்சுருக்காங்க. இது கூட எங்கள் சேதுவுக்கு அப்போ தான் அந்த விஷயம் தெரியுது. என்ன சார் படிச்சிட்டிங்களான்னு வெளியே போன லட்சுமி உள்ளே வந்து இங்கே கேட்க, படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே திருப்பி
கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு தான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் என்னென்னு இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கணவனா எந்த இடத்துலையுமே துணைக்கு நிற்காத உங்களை மாதிரியான ஆட்களுக்கு சரியான பாடம் புகட்டணும்னா இந்த மாதிரியான பெண்கள் பெண் வேட்பாளரானு ஜெயிக்கிறதுல தவறே இல்லை. தயவு செஞ்சு இங்கே போங்க. இனிமேல் இதை பற்றி பேச என்னை தேடி வராதிங்கன்னு லட்சுமி அவமானப்படுத்த இங்கே இந்த சேது நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் அப்பதான் கூப்பிட அப்பதான் வெளியே வராங்க. என்னையா சேது, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். தமிழ்ச்செல்வி உண்மையிலேயே இங்கே தங்கியிருந்த போது, வெளியே இங்கே கொட்டைகளை தங்கியிருந்த போது போஸு இங்கே தமிழுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணானா அப்படின்னு கேட்க, ஏன் செய்து அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் இப்போ கேட்டுட்ருக்கேன்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அப்போதான் சொல்லுங்க அப்போதான் அப்படின்னு கேட்க, ஆமாயா செய்துன்னு நடந்த விஷயத்த விரிவாக சொல்ல, அப்போ தமிழ் இங்கே சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்போது அப்பா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தப்போ அப்பாவை காப்பாற்றணுன்னு சொன்னது கூட உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு இங்கே நினைக்கவும் செய்கிறாங்க. தமிழ் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, ஆனால் நீ அவளை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு செய்து வெளியே வராங்க. வெளியே வந்த செய்து கடுமையாக யோசிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு வேட்பாளராக நிற்கிறதுக்கு நீங்கள் பல பொய்களை சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அதனால் அவள் நிச்சயமாக உண்மையை மட்டுமே தான் சொல்லியிருந்திருக்கணுன்றதை முழுசாக நம்பவும் செய்கிறாங்க. இங்கே சேதுவுக்கு போஸ் மேலே இருக்க கோவம் குறைய, அதே நேரத்தில் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனால் அவங்கள காப்பாற்றினது நான் தான் சொல்லியிருந்தேன்ல. அப்போது யார் எங்கள் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருந்திருப்பா? கண்டிப்பாக இது தமிழுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் யார் என்னென்னு தமிழ் மூலமாக தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு இங்கே நினைக்கவும் செய்கிறாங்க சேது. ஆனால் தமிழ் இங்கே சேது ஒரு மனுஷனாக கூட மதிக்க தயாராக இல்லை. ஏன்னா அதையெல்லாம் இழந்து சேது ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் இங்கே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறது இங்கே தமிழுக்கு பிடிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் ஃபோன் பண்ணது தான் இல்லைன்னு சொல்லும் போதும் அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் நம்பலை. இங்கே மற்றவங்க சொல் பேச்சை கேட்டு எதிர்கட்சிக்கு எதிராக பணம் வாங்கிட்டேன்னு சொல்லி என்னையே வந்துட்டு இப்படி கேவலப்படுத்துறாரு. நான் எப்படிப்பட்டவனா அவர் கூட வாழ்ந்த அந்த நாட்களில் கூட அவர் என்னால் புரிஞ்சுக்கலனா, இனிமேலும் அவர் என்னை புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இனிமே அவருக்கும் எனக்கு இருக்கிறமான கொஞ்சம் நெஞ்ச உறவும் இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வியோட முடிஞ்சு போச்சுன்னு இங்கே தமிழ் அதே முடிவோட தெளிவாக இருக்காங்க. சேதுதான் இப்போ பயங்கர யோசனையில் பலவித சிந்தனைகளையும் இருக்காங்க.